பாருங்க மக்களே, வர வர கலிகாலம் ரொம்ப முத்திடுத்து. பார்த்து எல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்டா இப்படி பாழா போன அந்த பால பசியாகிறவங்களுக்கு ஊத்துடான்னா, இப்படி வீணா போற ஜலத்துல ஊத்துறியே, என்ன கருமத்த வேண்டி இந்த ஊத்துறியோ அது நிறைவேறுமா? சத்தியமா பாழா தான் போகும். ஒரு இலவமே உனக்கெல்லாம் நிறைவேறாது. மூளைய எங்கேயாவது கழட்டி முட்டில வச்சுட்டு இவன் ஊத்துறானா? மூளைங்கிறதே உனக்கு கிடையாதுங்க. சில பேருக்கெல்லாம் கபாலம் கலங்கிட்டு இருக்கும். அது வேற விஷயம். ஆனா இவன் தண்ணி ரகம். பாருங்களேன். அந்த குழந்தைங்க வாண்டடா இவனுக்கு வேலை என்ன? கீழ உனக்கு ஆத்துல ஊத்தி கலைக்கணும் அவ்வளோதானே. ஊத்த வேண்டியது தானடா. அந்த குழந்தைங்க வந்து புடிச்சுட்டு போறாங்கல்ல. அவங்க புடிக்கிறாங்க. இவன் வந்து அப்படியே தட்டி இந்த பக்கம் எடுத்து ஊத்துறாரு. வர வர நம்ம நாட்டுல அந்த காலத்து ஆளுங்க படிக்காதவங்க கூட இந்த மாரி பண்றது கிடையாதுங்க. படிச்சவன் பூரா இப்படிதான் திரியிறான். மூளைய கழட்டி வச்சுட்டு. அதானே நம்ம தான் நெய்ய நெருப்புல கொட்டுறோம். கோமியத்த ராவா குடிக்கிறோம். பால ஜலத்துல ஊத்துறோம். அப்புறம் எப்படி நமக்கெல்லாம் மூளை வேலை செய்யும்? இப்படித்தான் இருக்கும். பார்த்து நான் நார்மலா இருக்க மனுஷங்களாவது எத எத சாப்பிடணும், எத எத கீழ கொட்டணும், எத எத எங்க ஊத்தணும்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சா, அதபடி செய்யுங்க. இந்த மாரி எல்லாம் பண்ணாதீங்க. இல்லாதவங்க பசியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடுங்க. அதுதான் தர்மம். அந்த மாரி செஞ்சா மட்டும் தான் நமக்கு நல்லது வந்து சேரும். இந்த மாரி வீணா போன தண்ணீல எல்லாம் கலந்தா ஒரு இலவுமே நமக்கு வராது. மறுபடியும் நமக்கு கருமம் தான் நமக்கு வந்து சேரும். முடிஞ்சா 4 வார்த்தை அசிங்கமா திட்டிட்டு போங்க இவன.